வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அழகே அழகே கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்ஸ்பெக்டர் சத்யானந்தம் மற்றவர்களினின்று மிக பெரிய அளவில் மாறுபட்டவர். செய்யும் தொழிலை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் பிரிதொன்று அவருக்கு இல்லை. கடமையை ஒழுங்காய் செய்ய வேண்டுமென்னும் ஆசை உள்ளவராதலால் அவ்வாறு இல்லாத சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை பெற முடியாமல் போய் அடிக்கடி ஊர் விட்டு ஊர் மாற்றப்பட்டு கொண்டே இருப்பவர். சுருக்கமாய் சொல்ல வேண்டுமென்றால், நேர்மை மிகுந்த காவல்துறை ஊழியர் என்னும் காரணத்தால் சகபாடிகள் பலரின் எதிர்ப்புக்கு ஆளாகி வந்துள்ளவர். திருமணமாகாத ஒரு பெண் அநியாயமாய் தூக்கு போட்டு கொண்டு செத்ததை அவரால் சகிக்க முடியவில்லை. அந்த வட்டாரத்துக்கு மிக அண்மையில் தான் மாற்றப்பட்டு வந்தவராதலால் தண்டபாணியின் செல்வாக்கை பற்றி அவருக்கு ஏதும் தெரிந்திருக்கவில்லை. சக ஊழியர்கள் பற்றிய சரியான கணிப்பும் அவருக்கு இல்லை. எனினும் தண்டபாணி எனும் ஒருவன் விபச்சார விடுதி நடத்தி வருவது பற்றிய செய்தி அரசல் புரசலாக அவர் செவிகளை எட்டியிருந்தது. கமலாவின் சாவுக்கு காரணமானவன் என்று தான் சந்தேகிக்கும் தண்டபாணியும் இவனும் ஒரே ஆளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவருக்கு உள்ளுணர்வாய் தோன்றியது. தண்டபாணியின் விபச்சார விடுதி பற்றிய தகவல் தற்செயலாக ஓர் உரையாடலை கேட்க நேர்ந்ததால் அவருக்கு தெரிய வந்த ஒன்றே தவிர சக ஊழியர்களில் எவரும் சொல்லி அவர் தெரிந்து கொண்ட ஒன்று அன்று. எனவே அவ்வட்டார காவல்துறை ஊழியர்களின் ஒத்துழைப்பு அவனுக்கு இருந்தாக வேண்டும் என்று அவர் யூகித்தார். அதனால் ஒற்றை ஆளாக யாருடைய உதவியையும் நாடாது கமலாவின் சாவின் மர்ம முடிச்சை அவிழ்க்க அவர் புறப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வேட்டி சட்டை கருப்பு கண்ணாடியுடன் குஞ்சம் வைத்த குல்லாயும் சாடை மாற்றத்துக்காக அணிந்து கொண்டு இரவல் வாங்கிய பக்கத்து வீட்டு மோட்டார் பைக்கில் அவர் கமலாவின் வீட்டுக்கு புறப்பட்டார். கதவு திறந்த கமலாவின் தம்பி, நீங்க யாரு என்றதும் தமது மாறு வேடத்தின் மீது அவருக்கு மகிழ்ச்சி கலந்த நம்பிக்கை ஏற்பட்டது. என் அடையாளம் தெரியல? நான் தான்ப்பா இன்ஸ்பெக்டர். சரி, இப்ப வீட்டுல வேற யார் இருக்காங்க? நான் உன்னோட கொஞ்சம் தனியா பேசணுமே என்றவாறு அவர் உள்ளே போனார். எங்க ஒண்ணு விட்ட அத்தை இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு காது கேட்காது, கண் பார்வையும் அவ்வளவா பத்தாது சார். உட்காருங்க சார். இதோ பாருப்பா விஜயகுமார், உங்க அக்கா லெட்டர் ஏதாச்சும் எழுதி வச்சிருந்து அத நீ எடுத்திருந்தீன்னா அதை என்கிட்ட கொடுத்துடு. இல்ல படிச்சுட்டு கிழிச்சு போட்டிருந்தீன்னா அதுல என்ன எழுதியிருந்ததுங்கிறதையாவது என்கிட்ட மறைக்காம சொல்லிடுப்பா. ஏன்னா படிச்ச பொண்ணா இருக்கிறதால இது மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டா கண்டிப்பா லெட்டர் எழுதி வைக்காம போகாது. இன்னொரு விஷயம், இந்த வட்டாரத்து போலீஸ் ஆளுங்க குற்றவாளிகளுக்கு துணை போறதா கேள்வி. அதனால ரகசியமான எந்த தகவலையும் என்ன தவிர வேற யார்கிட்டையும் சொல்லாத. என்ன தெரிஞ்சுதா? அக்கா லெட்டர் எதுவும் எழுதி வைக்கல சார். இந்த பாருப்பா விஜயகுமார், அக்கா பேருக்கு களங்கம் வருமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காதப்பா. எதுவானாலும் நான் எனக்குள்ள வச்சுப்பேன். குற்றவாளிய தண்டிக்கணுமா வேண்டாமா சொல்லு. லெட்டர் எதுவும் கிடையாது சார். சத்யானந்தம் தாம் அவனை நம்பவில்லை என்பது போல ஒரு பார்வை பார்த்தார். ஒருவேளை இவனை யாராவது பிளாக்மெயில் பண்றாங்களோ எனும் கேள்வியும் அவருள் எழுந்தது. சரிப்பா, நான் நாளைக்கு மத்தா நாளோ வர்றேன். அதுக்குள்ள நீ இன்னொரு தடவை இன்னும் அதிக கவனத்தோட ஒரு இண்டு இடுக்கு விடாம தேடிப்பாரு. கிடைச்சா என்கிட்ட இருந்து மறைக்காத. விஜயகுமார், இன்னைக்கு உன் அக்கா, நாளைக்கு உங்க அக்கா மாதிரி மத்த பொண்ணுங்க. நல்லா யோசிச்சு வை என்று கூறிவிட்டு அவன் முதுகில் ஆதரவாய் தட்டிய பின் அவர் விடை பெற்றார். காலங்காத்தால டிஃபன் கூட சாப்பிடாம எங்க போயிட்டீங்க எனும் ஆத்திரமான சொற்களுடன் ரமா கதவை தட்டிய கணவனுக்கு முகமன் கூறி வரவேற்று விட்டு விடு விடுவென்று உள்ளே போனாள். கோவிச்சுக்காத ரம்மி, அந்த பொண்ணு
அதான் தற்கொலை செஞ்சுக்கிட்டதே. அந்த பொண்ணு வீடு வரைக்கும் போய் அவ தம்பிய பார்த்து பேசிட்டு வர்றதுக்காக போனேன் என்றவாறு சத்யானந்தம் அவளுக்கு பின்னால் போனார். தமது மாறு வேடத்தை கலைத்த பின் வழக்கமான உடைகளுக்கு மாறி ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தார். நினைச்சேன், அதான் தற்கொலைன்னு திட்டவட்டமா தெரிஞ்சிடுச்சுல்ல, அப்புறம் என்ன, கேஸ சட்டு புட்டுன்னு முடிக்க வேண்டியது தானே. முடிஞ்சு போனதையெல்லாம் ஏன் கிளறீங்க? அவ தற்கொலைக்கு பின்னால குற்றவாளிங்க இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிக்கிறதால யாருக்கு என்னங்க லாபம்? அந்த பொண்ணோட உசுறு திரும்பி வருமா? ரம்மி, நீ படிச்சவ தானே, நீயே இப்படி பேசலாமா? குற்றவாளிய கண்டுபிடிச்சு தண்டிக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்கு தானே எனக்கு சம்பளம் தராங்க. பொல்லாத சம்பளம். நான் உங்களை லஞ்சம் வாங்க சொல்லல, சக ஊழியர்களை எல்லாம் பகைச்சுக்காதீங்கன்னு தான் சொல்றேன். மாயவரத்துல இப்படித்தானே, உங்க மேல் அதிகாரிங்க மூடி வச்ச கேஸ தூசி தட்டுறம் பேர் வழின்னு டிரான்ஸ்ஃபர் வாங்குனீங்க. பசங்க படிப்பு கெட்டதுதான் மிச்சம். உங்களை கட்டிக்கிட்டதுல இருந்து நான் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, புலம்ப ஆரம்பிச்சிடாத. என்ன டிஃபன் பண்ணியிருக்க? சேமியா உப்புமா. போய் எடுத்து வந்து கொடுத்தாள். முந்திரி பருப்பு போட்டிருக்க இல்ல? கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சதே அதிகப்படி. நீங்க என்ன லஞ்சமா வாங்கிட்டு வந்து தரீங்க முந்திரி பருப்பு போடுறதுக்கு? இத பாரு ரம்மி, உன் திரு வாயால லஞ்சம் வாங்குங்கன்னு சொல்லிடு, நானும் வாங்க தொடங்கிடுறேன். நான் அப்படிப்பட்டவ இல்லைங்கிற தைரியம் பேசுறீங்க. உங்க எஸ்பிக்கு கூட தெரியாம மஃப்டியில கிளம்பி போறீங்க. கண்டுபிடிச்சு கேட்டாருன்னா? அவரால கண்டுபிடிக்கவே முடியாது. நீ போய் அவர்கிட்ட போட்டு கொடுத்தாதான் உண்டு. போதும் உங்க ஹாஸ்யம். அது சரி, ஏதாச்சும் தெரிஞ்சுச்சா? எதுக்கும் தற்கொலை பண்ணிக்கிட்டாளாம் அந்த பொண்ணு? வம்பு மட்டும் வேணும். சரி சரி, வம்புதான், சொல்லுங்க. நான் சொன்னனே, அந்த தண்டபாணியும் இவளோட லவர் தண்டபாணியும் ஒரே ஆள்தான்னு என் உள் மனசு சொல்லுதுன்னு. அதை இனிமே தான் கண்டுபிடிக்கணும். நேத்து அவங்க ஆபீஸ்க்கு போனதுல இன்னொரு முக்கியமான தகவல் கிடைச்சது. என்னது? சமீபத்துல கட்டின தன்னோட வீட்டை அந்த பொண்ணு விற்க முயற்சி பண்ணி இருக்கு. அப்படி என்ன கஷ்டம்னு புரியல. வேற என்ன, எவனோ அவளை பிளாக்மெயில் பண்ண பார்த்திருக்கான். அட பரவாயில்லையே, சரியான போலீஸ்காரன் பொண்டாட்டி தான். சரி, விஷயத்துக்கு வாங்க. அது கண்டிப்பா லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் செத்துருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா தம்பிக்கார இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறான். பொய் சொல்றான்னு தோணுது. எதுக்கும் இன்னொரு வாட்டி நல்லா தேடிப்பாரு, 2 நாள்ல வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எதுக்கு இப்படி குப்பையை கிளறீங்க? எதுக்குங்க இப்படி எல்லா ஊர்கள்லையும் ரவுடிங்களோட விரோதத்தை சம்பாதிச்சுக்கிறீங்க? கண்ணே பாப்பான்ற சினிமாவில் போலீஸ் உடுப்புல வர மேஜர் சுந்தரராஜன் மாதிரி இருக்கீங்கன்னு ஒரு கடுதாசியில எழுதினி இல்ல, அதனோட பலனை இப்ப அனுபவி. உங்களுக்கு சிரிப்பா இருக்கு என்று ரமா எழுந்து போய் காஃபி எடுத்து வந்து கொடுத்தாள். உப்மாவை சாப்பிட்டு முடித்திருந்த சத்யானந்தம் எழுந்து போய் கை கழுவி கொண்டு வந்த பின் காஃபி கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு வாய் வாயாக நிதானமாய் பருகிய பின், இத பாரு ரம்மி, உரலுக்குள்ளார தலையை கொடுத்துட்டு உலக்கைக்கு பயந்தா முடியுமா? எதுக்கு இப்ப காலங்காத்தால கண் கலங்குற? உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்பவே நான் என்ன சொன்னேன்? நேரங்கிட்ட நேரத்துல வெளியே சுத்துவேன், நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு வருவேன். கடமை தான் எனக்கு முக்கியம். லஞ்சம் வாங்கி பணம் சேர்த்து வீடு வாசல் சொத்து சுகம்னு தேடிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன்ல. மற்ற போலீஸ்காரங்களோட என்னை ஒப்பிட்டு பார்த்து பெருமூச்சு விடக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அப்ப தலை ஆட்டினியே என்று அமைதியான குரலில் வினவிய சத்யானந்தம் அவளை இழுத்து தம் அருகே உட்கார்த்தி வைத்து கொண்டு அவள் கண்களை துடைத்தார். அவள் ஒரு பெருமூச்சுடன் எழுந்து கொண்டாள். சொன்னீங்கதான், நான் மறுக்கலையே. என்னைக்காச்சும் மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு பேசி இருக்கனா? லஞ்சம் வாங்குங்க எல்லோரையும் போலன்னு சொல்லி இருக்கனா? நீங்க கொடுக்கறத வச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன்ல. மாச கடைசியில என்னைக்காச்சும் இல்லா பாட்டு பாடி இருக்கனா? நான் உங்களை கேட்டுக்கிறதெல்லாம் இதுதான். உங்க மேலதிகாரங்களோட கசப்ப சம்பாரிச்சு உங்களுக்கு நீங்களே கெடுதலை தேடிக்காதீங்க. அனாவசிய தலையீடெல்லாம் பண்ணாதீங்க. இரு போகாத. குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டிக்கிறது அனாவசிய தலையீடா? நீயா இப்படி பேசுற? அது இல்லைங்க, அந்த பொண்ணு தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிருச்சு. வயிற்றுல கர்ப்பம் எதுவும் இல்லைங்கிறதும் தெளிவாயிருச்சு. அது முழுக்க முழுக்க தற்கொலை தாங்கிறதும் தெரிஞ்சு போயிருச்சு. அதோட சொந்தக்காரங்க யாரும் குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு கேட்கல. அந்த தம்பி கூட எதுவும் சொல்ல மாட்டேங்குது. யார பத்தியும் புகாரும் இல்ல.
அப்படி இருக்கிறப்ப செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி எதுக்குங்க இந்த வேண்டாத ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு உசுறு திரும்பி வரவா போகுது? மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்கிறையே ரம்மி, உனக்கே நல்லா இருக்கா? நாளைக்கு நம்ம பொண்ணுக்கே இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வச்சுக்க, அப்ப இப்படித்தான் பேசுவியா? குற்றவாளியை கண்டுபிடிச்சு தூக்குல போடணும்னு துடிக்க மாட்ட? இப்ப நீயே சொன்ன எவனாச்சும் பிளாக்மெயில் பண்ணி இருப்பான்னு. அவன் யாரு, என்ன, எதுக்கு பிளாக்மெயில் பண்ணுனான்லாம் கண்டுபிடிக்க வேண்டாமா? நாளைக்கு அவன் மத்த பொண்ணுங்களையும் இப்படி பண்ணலாம் இல்ல? ரமா காஃபி கோப்பையையும் சிற்றுண்டி தட்டையும் எடுத்துக்கொண்டு ஒன்றும் சொல்லாமல் எழுந்து போனாள். சத்யானந்தம் அவளது முதுகை வெறித்தமாறு பெருமூச்செறிந்தார். அப்போது அழைப்பு மணி ஒலித்தது. எழுந்து சென்று கதவை திறந்த அவர் வாசற்படியில் நின்று கொண்டிருந்த பெண்ணை பார்த்து வியப்படைந்தார். கதவை அகல திறந்து வழி அமைத்து கொடுத்த சத்யானந்தை பார்த்து, குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் என்ற பவானி அவரை தொடர்ந்து உள்ளே சென்றாள். வாங்க மிஸ்ஸஸ் பவானி, வாங்க உட்காருங்க. ஏதாச்சும் முக்கியமான தகவல் கிடைச்சு அத ரகசியமா என்கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கீங்கன்னு தோணுது, சரியா? பவானி உட்கார்ந்த பின் சத்யானந்தம் தாமும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். ஏன் இன்ஸ்பெக்டர் சார், கமலா வீட்டை விற்க நினைச்சிருக்காளே, அந்த தண்டபாணி அதை விற்க சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி இருப்பானோ? ஏதாவது தொழில்ல முதலீடு செய்யறதுக்காக, இல்லாட்டி வேற ஏதாவது போய் காரணம் சொல்லியோ அதை விற்க சொல்லி இருப்பானோ? சத்யானந்தம் புன்னகை செய்தார். பரவாயில்ல, துப்பறியும் நாவல்கள் நிறைய படிச்சு படிச்சு எல்லாருக்குமே துப்பு கண்டுபிடிக்கிற சாமர்த்தியம் வந்திருக்கு. என்னோட மிஸ்ஸஸ் கூட கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொல்லுச்சு, அந்த ஆள் எதுக்கோ அவளை பிளாக்மெயில் பண்ணி இருக்கணும் அப்படின்னு. ரம்மி ரம்மி, ஒரு நிமிஷம் இப்படி வந்துட்டு போ. ரமா உடனே வந்தாள். இவங்க தான் என் மனைவி ரமா, ரம்மின்னு தான் கூப்பிடுவேன். போலீஸ்ல இருந்துகிட்டு ரம்மி ஆடக்கூடாதுல்ல, அதான் இவங்கள ரம்மி ரம்மின்னு கூப்பிட்டு திருப்தி பட்டுக்கிறது. போதும் வழியாதீங்க. இவங்க மிஸ்ஸஸ் பவானி, கமலாவுக்கு ஓரளவு நெருங்கின சிநேகிதி. ஏதோ தகவல் சொல்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு வாய் காஃபி கொண்டா ரம்மி. ரமா சமையற்கட்டு நோக்கி விரைந்தாள். அப்புறம் என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க மிஸ்ஸஸ் பவானி? போன மாசம் 20ஆம் தேதி அன்னைக்கு தான் நான் அந்த தண்டபாணியை பார்த்தேன். எங்க ஆபீஸ்க்கே வந்திருந்தான். அன்னைக்கு தான் கமலாவும் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லுச்சு. அப்ப கண்டிப்பா நாளைக்கு 10 மணி சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு அவகிட்ட இருந்து கிளம்பி போனான். அவன் சொன்னது என் காதுல நல்லா விழுந்துச்சு. அது இப்படி தேதியெல்லாம் துல்லியமா சொல்றீங்க? அவள் சொன்னாள். அப்படின்னா மத்தா நாள் 21ஆம் தேதி பகல் 10 மணியா ராத்திரி 10 மணியான்னு தெரியல இல்லையா? தெரியல இன்ஸ்பெக்டர். கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நீங்க சொன்ன தகவல் ரொம்பவும் உபயோகமான தகவல் தான். கமலா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. டிரைவர்களை ஒரு மடக்கு மடக்கினா விஷயம் தெரியலாம். ஆனா வெளிப்படையா எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்க. ஏன் இன்ஸ்பெக்டர்? நீங்க சொல்ற தண்டபாணியும் நான் சந்தேகப்படுற தண்டபாணியும் ஒரே ஆளா இருந்தா நான் சாமர்த்தியமா தான் விசாரிக்கணும். இந்த ஏரியாவில் வேலை ஏத்துக்கிட்ட அன்னைக்கே காதுல விழுந்துச்சு, தண்டபாணின்னு ஒரு ஆளு போலீஸோட ஒத்தாசையோட விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கே அவமானமா இருக்கு. என்ன செய்யறது? அநியாயம் பண்ற போலீஸ்காரங்களால என்ன மாதிரி நியாயமா நடக்கிறவங்களுக்கு ஆபத்தா இருக்கு. அதான் இப்போ எனக்கும் இவங்களுக்கும் சண்டை என்று சிரித்தபடியே அப்போது பவானியின் கையில் காஃபியை கொண்டு வந்து கொடுத்த ரமாவை காட்டி சத்யானந்தம் சிரித்தார். ரமா சிரித்து கொண்டே உள்ளே போய்விட்டாள். என்னோட விலாசம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நேத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்ப வந்துட்டீங்க, அதை பத்தி பரவாயில்ல. ஆனா இனிமேற்பட்டு இப்படி செய்யாதீங்க. தண்டபானுடைய ஆளுங்க யாராச்சும் கவனிச்சாங்கன்னா ஏதோ விஷயம் இருக்குன்னு யூகிச்சிடுவாங்க. அதனால என்னோட பேசணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க என்று சத்யானந்தம் ஒரு தாளில் தனது தொலைபேசி இலக்கத்தை எழுதி அவளிடம் கொடுத்தார். சரிங்க, அப்ப நான் வரட்டுமா? உங்க மிஸ்ஸஸ் கிட்ட சொல்லிடுங்க, அவங்கள கூப்பிடாதீங்க, பிஸியா இருப்பாங்க. சரி சொல்லிடுறேன். பொதுமக்கள்லாம் உங்களை மாதிரி ஒத்துழைச்சாங்கன்னா எங்க வேலை பாதியா குறைஞ்சிடும். தேங்க்யூ வெரி மச்.
பவானியை அனுப்பிவிட்டு உள்ளே வந்த சத்யானந்தம், ரம்மி பாத்தியா, எம்புட்டு பொறுப்புள்ள பொண்ணு என்றார். அவரை முறைத்த ரமா, இப்ப என்ன, உடனே அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் வம்ப விலைக்கு வாங்க போறீங்க அதானே என்றாள். அதான் இல்ல, நேரடியா சம்மந்தப்படாம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு இப்ப மண்டைய உடைச்சிட்டு இருக்க. ஏன், அந்த பொண்ணு ஆட்டோவில் தானே போயிருக்கணுமா என்ன? பஸ்ல கூட போயிருக்கலாமே. யார் இல்லைனாங்க, ஆனா ராத்திரி 10 மணியா இருந்தா நிச்சயம் அது பஸ்ல போயிருக்காது. பகல் 10 மணியா ராத்திரி 10 மணியாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்களாம்? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல என்ற சத்யானந்தம் நாள் காட்டியில் முந்திய மாதத்தின் 21ஆம் நாள் என்ன கிழமை என்று பார்த்தார். அது ஞாயிறு என்பது தெரிந்ததும் அவருக்கு சப்பென்று ஆயிற்று. எதுக்கு கேலண்டர் பாக்குறீங்க? வேலை நாளா இருந்தா காலை 10 மணினா அது பர்மிஷன் போட்டிருக்கும், அல்லது அரை நாளுக்கோ முழு நாளுக்கோ லீவ் போட்டிருக்கும். ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதால அது எந்த 10 மணியா வேணும்னாலும் இருக்கலாம். அவளோட தம்பிய விசாரிச்சு பார்க்கணும். இப்பவே அந்த பையனை பார்க்க போறீங்களா? என்ன வேஷத்துல போறதா இருக்கீங்க? என் புடவை கட்டிக்கிட்டு பொம்பளை வேஷத்திலையா? போலாம்தான், ஆனா அதுக்கு மீசை எடுக்கணுமே. சரி சரி, ஆனா இப்பவே விழுந்தடிச்சு அந்த பையனை பார்க்க போக வேணாம், அப்பால பார்த்துக்கலாம். உத்தரவு என்ற சத்யானந்தத்துக்கும் உடனே மறுபடியும் போய் அந்த பையனை பார்த்து கேள்விகள் கேட்காமல் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது என்றே தோன்றியது. குற்றவாளி இன்னார் என்பது அவனுக்கு தெரிந்திருப்பின், அந்த உண்மை ஒரு கால் அந்த குற்றவாளிக்கே கூட தெரிந்திருப்பின், அவன் விஜயகுமாரை அச்சுறுத்துகிறானோ எனும் ஐயமும் அவருக்கு ஏற்பட்டது. அவர் ஒரு பெருமூச்சுடன் எழுந்து தமது அறைக்கு போனார். செத்துப்போன குழந்தையை வெளிக்கொணர செய்த அறுவை சிகிச்சையில் நிறைய ரத்தம் இழந்திருந்ததாலும் அதிர்ச்சியாலும் கல்பனா மயக்கமாகி இருந்தாள். ராஜாதிராஜன் வந்து சேர்ந்த சில நிமிடங்களில் அவள் கண் விழித்தாள். அவனை கண்டதுமே அவள் அழத் தொடங்கினாள். குழந்தை உங்க மாதிரியே நல்ல மஞ்சள் நிறம்ங்க, தக தகன்னு தங்க மாதிரி மின்னுச்சுங்க. என்ன பாவம் பண்ணினமோ தெரியல, வயிற்றிலேயே செத்துடுச்சு என்றவாறு கல்பனா கண்களை துடைத்து கொண்டாள். கல்பனாவை பார்க்க பாவமாகவும் குழந்தை இறந்து பிறந்ததில் சற்றே வருத்தமாகவும் இருந்தாலும் அவனது நினைப்பெல்லாம் சூர்யாவிடம் இருந்தது. நல்ல வேளை கல்பனா கண் விழித்து விட்டாள். இல்லாவிட்டால் இவள் விழிக்கிற வரை நான் இங்கே இருக்க வேண்டி வந்திருக்கும். பிழைத்தேன். கல்பனாவிடம் இதமாக பேசி அவசர பிசினஸ் வேலையாக உடனே புறப்பட்டாக வேண்டும் என்று சொன்னால் புரிந்து கொள்வாள். இப்படி அவனது எண்ணம் ஓடியது. என்னமா செய்யறது, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நானும் எவ்வளவு ஆவலா இருந்தேன் தெரியுமா? விடு, அதையே நினைச்சு கவலைப்படாத. உடம்புதான் இன்னும் மோசமாகும். நமக்கு சின்ன வயசு தானே. அப்புறம் நான் நாளைக்கே கிளம்பணும். ஒரு அவசர பிசினஸ் காத்துட்டு இருக்கு. அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, இல்லாட்டி அவரு பார்த்துப்பாரு. அதான் அந்த வேலையை முடிச்சிட்டு மறுபடியும் ஒரு நட வர்ற. சரியா? என் கண்ணே, எப்படி இழைச்சிட்ட? நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திட்ட பிறகே வா. சரிங்க என்ற அவள், அவன் என் கண்ணே என்று தன்னை விழித்ததில் உச்சி குளிர்ந்து போய் அகலமாய் புன்னகை செய்தாள். ஞாயிற்றுக்கிழமை காலையில், அக்கா, நேத்தே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன், ஆனா அதுக்கு சமயமே வாய்க்கல. தோ இது சனிக்கிழமை வந்த தினத்தந்தி, இதுல வந்திருக்கிற படத்துல இருக்கிறவரை தானே நீ லவ் பண்ற என்று நாளிதழிலிருந்து கிழிக்கப்பட்ட புகைப்படத்தை சுகன்யா சூர்யாவிடம் காட்டி விசாரித்தாள். ஆவலுடன் அதை பறித்து பார்த்த சூர்யா, ஆமாண்டி இவரேதான் என்று கூறி வெட்கப்பட்டாள். ராஜாதிராஜன் தன் கம்பெனி ஊழியர்களுள் சிறந்த விளையாட்டு வீரர் ஒருவருக்கு பரிசு கோப்பை வழங்கும் படம் அது. படத்தின் கீழ் பயனீர் இம்போர்ட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கம்பெனி முதலாளி ஜெகநாதனின் மகன் ராஜாதிராஜன் பரிசளிப்பதாய் குறிப்பிடப்பட்டிருந்தது. அக்கா, இதை என்கிட்ட கொண்டு வந்து தந்தது யாரு தெரியுமா? யாரடி? நானே கேட்கணும்னு நினைச்சேன். சாவித்திரி தான் கொடுத்துச்சுக்கா. அதானே உங்க 2 பேரையும் மாருதி கார்ல பார்த்துச்சு. அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லுச்சு, உன்னோட ஆளு அவங்க தெருவுல தான் குடியிருக்காராம், ரொம்ப பெரிய பணக்காரங்களாம். அன்னைக்கே என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுச்சாம், ஆனா பயந்துகிட்டு சொல்லாம விட்டுடுச்சாம். நான் என்ன பதில் சொல்றேன்னு பாக்குறதுக்காக
ஒன்னும் தெரியாத மாதிரி விசாரிச்சுச்சாம். இதுல பயப்படுறதுக்கு என்னடி இருக்கு? இருக்குக்கா. ஏன்னா இந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாம். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சாம். சீச்சி, உளராத. இல்லக்கா, அது சத்தியமே பண்ணுதுக்கா. நீ அந்த ஆளையே கேளு. யாரையும் சட்டுன்னு நம்பிடக் கூடாதுக்கா. அக்கா, நேத்து எங்க காலேஜ்ல ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. விவாதத்துக்கு ஒரு கதையை எடுத்துக்கிட்டோம். என்ன கதை தெரியுமா? ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம்ங்கிற கதை. நாம படிச்சிருக்கோம். ஆள் ஆளுக்கு கற்பு பத்தி கருத்து சொன்னாங்க. நான் என்ன சொன்ன தெரியுமா? என்ன? கற்பு பத்தின பேச்சு எல்லாம் விடுங்க. இந்த கதையில பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குன்னு. அதாவது, முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவன் கூப்பிட்டா அவன் கார்ல எல்லாம் பொண்ணுங்க ஏறக்கூடாதுன்னு ஒரு நல்ல மெசேஜ் அதுல வெளிப்படுதுன்னு சொன்ன. எல்லாரும் கை தட்டினாங்க. சூர்யாவின் உணர்வுகள் மங்கி அவளுள் ஒரு படபடப்பு தோன்றியது. கண்கள் இருண்டன, தலை சுற்றியது. அவள் கீழே விழாது சமாளித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து போனாள். பக்கத்து வீட்டுக்கு வம்படிக்க போயிருந்த அனந்த நாயகி என் நேரமும் திரும்பக்கூடும் என்கிற பயத்தாலேயே சூர்யா மயக்கம் அடையாதிருந்தாள் என்று சொல்லிவிடலாம். சுகன்யா சொன்ன செய்தி அவளுள் அத்தகைய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. என்னக்கா அப்படியே உட்காந்துட்ட? தலை சுத்துதா? வருத்தப்படாதக்கா. நல்லா 4 பேர்கிட்ட விசாரிச்சுடலாம். அது சரி, அவரோட ஆபீஸ் எந்த இடத்துல இருக்காம் தெரியுமா? ஒரே ஒரு நாள் தானடி சந்திச்சு பேசியிருக்கோம். இன்னும் அதையெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கல. டெலிஃபோன் டிரெக்டரிய பார்த்தா தெரிஞ்சு போகுது. நம்ம அம்மா அப்பா கையில நிறைய பணம் கொடுத்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னாரு. கல்யாணம் ஆகாதவங்க தானே அது மாதிரி பேசுவாங்க. நீ இப்ப சொன்னது எனக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் நம்பிக்கை வரமாட்டேங்குது. எதுக்கும் அவர்கிட்டயே விசாரிக்கிறேன். அவர் ஊர்ல இருந்து திரும்பி வரட்டும். தன்னிடம் காட்டிவிட்டு உடனேயே தனது முகவரி அட்டையை அவன் திரும்பவும் வாங்கி கொண்டு விட்டது அந்நேரத்தில் அவளுக்கு ஞாபகம் வந்தது. அன்றிரவு முழுவதும் சூர்யா தூங்கவே இல்லை. இன்னும் 1 வாரம் கழித்துத்தான் வருவாரோ என்னவோ. அது வரைக்கும் சந்தேகத்தில் உழல வேண்டியது தானா? பால் வடிகிற அந்த முகத்தை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. ஆனால் இந்த கைகள்தான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமானவை. என் மனசுக்கு பிடித்தவர் என்கிற நிலையிலும் கார் கதவை சாத்துகிற சாக்கில் என் மேல் தேவையற்ற உரசிய போதும், ஹோட்டலில் ஒரு கணவன் மாதிரி நெருக்கிக் கொண்டு நடந்த போதும் எனக்கு அருவருப்பாகத்தான் இருந்தது. சாவித்திரி சொன்னது உண்மையாக இருந்தால்? ஐயோ, யாராவது எனக்கு தெரிந்தவர்கள் நாங்கள் ஒட்டி உரசி கொண்டு நடந்ததை பார்த்திருந்தால்? வரட்டும், நேருக்கு நேர் கேட்டு விடுகிறேன். கடைசியில் சுவர் கடிகாரம் 4 முறை அடித்த பிறகு அவள் உறங்க முயன்றாள். முடியவில்லை. திங்கள்கிழமை காலையில் படுக்கையை விட்டு எழுந்தபோது சத்யானந்தனுக்கு மிகவும் களைப்பாக இருந்தது. அளவுக்கு மீறி இழுத்து போட்டுக்கொண்டு அலுவலகத்தில் வேலை செய்வதாலேயே அவருக்கு களைப்பு வருகிறது என்று ரமா குற்றம் சாட்டினாள். ரமி, இன்னைக்கு நான் லீவ் போட்டுடலாம்னு பார்க்குறேன். கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கலாமேன்னு என்று சத்யானந்தம் சொன்னதும் ரமாவுக்கு வாயெல்லாம் பல்லாயிற்று. வியப்பான விஷயத்துக்கு எதிரொலிப்பது போல் 2 கைகளையும் கொட்டி ஆர்ப்பரித்தாள். அப்ப இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும் என்று சிரித்து மகிழ்ந்தவள் உடனேயே முகம் மாறி, ஆமா, நீங்க அப்படியெல்லாம் சட்டுன்னு லீவ் போடுற ஆள் இல்லையே. அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அலுப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அவரது கழுத்தில் கை வைத்து காய்ச்சல் அடிக்கிறதா என்று சோதித்தாள். காய்ச்சல்லாம் எதுவும் இல்ல ரம்மி, வெறும் அலுப்பு மட்டும்தான். இன்னைக்கு நான் ஸ்டேஷனுக்கு போகாததால அந்த கமலா தற்கொலை பத்தி யாரும் அலட்டிக்க மாட்டாங்க. அதனால கமலா வீட்டுக்கும் போலீஸ்காரங்க யாரும் போக மாட்டாங்க. நான் மறுபடியும் போய் அந்த பையன் விஜயகுமார விசாரிக்கலாமான்னு பாக்குறேன். ஓஹோ, நானாம். அதான் ஐயாவுக்கு களைப்பா இருக்கா? என்னடான்னு பார்த்தேன். எப்படியும் என் பேச்ச நீங்க கேட்க போறதில்ல. போயிட்டு போனேன் வந்தேன்னு வந்து சேருங்க. இன்னைக்கு மப்டியில தானே போறீங்க? ஆமா. அந்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போலீஸ் யூனிஃபார்ம்ல தான் போவேன். 4 பேருக்கு தெரியத்தான் எதுவும் செய்வேன். என்ன வேணா நடக்கட்டும்னெல்லாம் அசட்டு பிடிவாதம் பிடிக்காம மஃப்டிலேயே போறீங்களே, அதுக்கு. மற்ற போலீஸ்காரங்களுக்கு பயந்துக்கிட்டா மஃப்டியில போறேன்னு நினைக்கிற? அது இல்லம்மா,
என் போக்குவரத்து தெரிஞ்சா குறுக்க வந்து ஏதாச்சும் சதி பண்ணி என் காரியத்துக்கு எடுத்துடுவாங்க. அதுக்குத்தான். உங்களை தெரியாதா எனக்கு? பயம்ங்கிற உணர்ச்சிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படியோ நீங்க மஃப்டியில போறதுல எனக்கு கொஞ்சம் நிம்மதி. சத்யானந்தம் 10 மணிக்கு கமலாவின் வீட்டை அடைந்தார். கச்சம் வைத்து ஒரு தெலுங்கரின் பாணியில் வேட்டி கட்டியிருந்தார். கருப்பு கண்ணாடியும் பெரிய சிவப்பு தலை பாகையும் அணிந்திருந்தார். விஜயகுமாருக்கு அடையாளம் தெரியவில்லை. அவர் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டியதாயிருந்தது. தம்பி, தேடி பாத்தியாப்பா? லெட்டர் ஏதாச்சும் கிடைச்சதா? உன் அக்காவுடைய சாவுக்கு காரணமானவனை கண்டுபிடிச்சு தண்டிக்க வந்திருக்கிறவன்பா நான். அதனால எதையும் மறைக்காதப்பா. லெட்டர் எதுவும் கிடைக்கல இன்ஸ்பெக்டர் சார். சரி, ஆனா மறுபடியும் நல்லா அலசி ஒரு இண்டு இடுக்கு விடாம தேடிப்பாரு. எதுக்கும். சரி, இப்ப இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். போன மாசம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையிலேயோ இல்லாட்டி ராத்திரியிலேயோ உங்க அக்கா எங்கேயாச்சும் வெளியில புறப்பட்டு போச்சா? விஜயகுமாரின் விழிகள் வியப்பில் உடனே விரிந்தன. ஆமா சார், ராத்திரி 9:30 மணிக்கு புறப்பட்டு போச்சு. யாரோ ஃப்ரெண்டோட அம்மா செத்துட்டாங்கன்னும் அவங்களுக்கு யாருமே இல்லாததால துணைக்கு படுத்துக்க போறதாகவும் சொல்லிட்டு போச்சு. காலையில 7 மணிக்கு திரும்பி வந்துச்சு. முகத்துல ஏதாவது மாறுதல் தெரிஞ்சிச்சா? ரொம்ப சோர்வா தெரிஞ்சிச்சு. அந்த ஃப்ரெண்ட் வீடு எங்கேன்னு சொல்லிச்சா? மயிலாப்பூர்னு சொல்லிச்சு. ராத்திரி 9:30 மணிக்கு நான் தான் ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் அக்காவுக்கு துணைக்கு போனேன். துணைக்கு போயிருக்கிறதுனா 6 மணிக்கே கிளம்பி போயிருக்கலாமேன்னு அக்காவை கோவிச்சுக்கிட்டேன். நான் அக்காவுக்கு துணையா மயிலாப்பூர் வரைக்கும் வந்துட்டு திரும்புறதா சொன்னேன். ஆனா அக்கா கேட்கல. இந்த ஸ்டாண்ட்ல இருக்கிற ஆட்டோ டிரைவருங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தானே. துணை என்னத்துக்கு, நீ போய் உன் பாடத்தை படி அப்படின்னுடுச்சு. எந்த ஆட்டோவில் ஏறிச்சு? அந்த டிரைவரை காட்ட முடியுமா? முடியும் சார். இருவரும் புறப்பட்டார்கள். தாம் ஏறி வந்திருந்த சைக்கிளில் அவர் அவனை ஏற்றி கொண்டார். வழியில், என்னை யாருக்கு முன்னாலேயும் இன்ஸ்பெக்டர் சார்னு சொல்லிடாதப்பா, சித்தப்பான்னு கூப்பிடு. என்ன? சரி சார். என்னது, இப்பத்தானே சொன்ன சித்தப்பான்னு சொல்லணும்னு? சரி சித்தப்பா. உங்க அக்காவுடைய போட்டோ இருந்தா எடுத்துக்கிட்டு வான்னு சொல்ல நினைச்சேன். ஆனா நீ பர்ஸை திறந்தப்போ அதுல அவங்க போட்டோ இருந்ததை கவனிச்ச. அவசியப்பட்டா அதை காட்டி விசாரிக்கலாம். இருவரும் சைக்கிளில் இருந்து இறங்கிய நேரத்தில் அந்த ஆட்டோ நிறுத்தம் காலியாக இருந்தது. இத பாரு விஜயகுமார், நீ எதுவும் பேசாத, நானே பேசுறேன். சரி சார். சரி சித்தப்பா. 5 நிமிடங்கள் கழித்து அந்த ஆட்டோ வந்து நின்றது. விஜயகுமார் அதை அவருக்கு காட்டி, இதுதான் சித்தப்பா என்றான். பா, டிரைவர், போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராத்திரி 9:30 மணிக்கு இந்த பையனோட அக்காவை உங்க ஆட்டோவில் மயிலாப்பூருக்கு இட்டுட்டு போனீங்கல்ல? ஆமாங்க ஐயா, நினப்பு இருக்கு. எங்க ஏரியா பொண்ணாச்சே, அதனால. அவங்க எங்க இறங்கினாங்கன்னு சொல்ல முடியுமா? நான் அவங்களுக்கு சித்தப்பா முறை. லஸ்ஸாண்ட இறங்குனாங்க ஐயா. அதுக்கு பிறகு எங்கேயாச்சும் நடந்து போனாங்களா? இல்லாட்டி யாருக்காச்சும் காத்துட்டு இருக்கிற மாதிரி பஸ் ஸ்டாப்லயோ ஏதாச்சும் கடகண்ணிக்கு பக்கத்துலயோ நின்னாங்களா தெரியுமா? ராத்திரி நேரத்துல வந்து யாருக்காகவோ காத்துட்டு இருக்கிற மாதிரி நிக்கிறாங்களேங்கிறதுக்காக நம்ம ஏரியா பொண்ணாச்சேங்கிறதுனால எதிர்த்தா போலவே ஆட்டோவை நிப்பாட்டிக்கிட்டேன். அதுவும் இல்லாம தனியா போறையேக்கான்னு இந்த தம்பி கவலைப்பட்டுச்சு. அதான் எதிர்த்தா போலவே நின்ன. 2 நிமிஷத்துல ஒரு சிவப்பு மாருதி கார் வந்துச்சு. அதுல ஏறிக்கிட்டு போயிட்டாங்க. கார் நம்பரை கவனிச்சிங்களா? இல்லைங்க ஐயா, கவனிக்கணும்னு தோணலீங்க. காரை ஓட்டிக்கிட்டு வந்த ஆளையாச்சும் கவனிச்சிங்களா? இல்லைங்க, இருட்டுல சரியா தெரியலைங்க. ஆனா பெரிய தொங்கு மீசை வச்சுட்டு இருந்தாரு அந்த ஆளு. சரி, இந்தாங்க, செலவுக்கு வச்சுக்கங்க. இது மாதிரி நான் வந்து விசாரிச்சது பத்தி யாருக்கும் சொல்லக்கூடாது. சத்தியமா சொல்லக்கூடாது. நன்றிங்க ஐயா, யாருக்கும் சொல்ல மாட்டேன். என் பிள்ளைங்க மேல ஆணையா. பாவம்ங்க, குனிஞ்ச தலை நிமிராத நல்ல பொண்ணு. எத்தனை நாளா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு இப்படி ஒரு சாவான்னு நினைச்சாவே தாங்க முடியலைங்க. என்னப்பா செய்யறது, எல்லாம் விதி என்ற சத்யானந்தம் விடை பெற்று புறப்பட்டார். வீட்டு வாசலில் சைக்கிளில் இருந்து இறங்கி கொண்ட விஜயகுமார், உள்ள வந்துட்டு போங்க சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றான். சத்யானந்தம் அவனை வியப்பாக பார்த்தார். என்ன மன்னிச்சிடுங்க சார்,
அக்கா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருச்சு என்ற விஜயகுமார் கண் கலங்கினான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.